வாங்கடா ஏத்துக்க. பாத்து ஏறு ஏறு வண்டியில ஓ. ஏய் என்னடா ஆச்சு? சூர்யா பாடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம் தலைவரே. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம் தலைவரே. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குடா போனீங்க? செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கவா? இல்ல தலைவரே, அந்த இன்ஸ்பெக்டர் புருஷன் பாடிய ஹாஸ்பிட்டல்ல தான் பதுக்கி வச்சிருந்தா. நீங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் தலைவரே. இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டாச்சு. அவன் மயங்கி கிடக்குறான் தலைவரே. சூப்பர்ரா சூப்பர். அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி போடுங்க. அந்த தங்கத்தை அந்த பணத்தை தூக்கிட்டு வாங்கடா. ஓகே தலைவரே. ஆனா இன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால்தான் இப்படி பண்ண. நான் இப்படி பண்ணலன்னா இங்க பாருங்க, அவரோட ஆளுங்க உங்க ஹஸ்பண்ட கொண்டு வந்துட்டாங்க போல. அனி இப்ப நீங்க வீடியோ கால்ல மிரட்டின மாதிரி அந்த துப்பாக்கி வச்சு என்னைய மிரட்டுங்க கொஞ்சம். சரிங்கம்மா. பாத்தம்மா. போங்க. கொஞ்சம் இருங்க. உங்க ஹஸ்பண்டோட உடலை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற அதிகாரம் செல்வாக்க வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. என் புருஷன் செஞ்ச பாவம் என்னையும் பாதிக்கும், என் குழந்தையும் பாதிக்கும். அதனால அதுக்கு நான் ஒரு பரிகாரம் தேடிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இருக்கட்டும். என் ஹஸ்பண்டோட அடியாட்கள் உங்க ஹஸ்பண்டோட உடம்ப இந்த வீட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் தேடுவாங்க, இங்க மட்டும் தான் தேட மாட்டாங்க. என்ன நம்புங்க, உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே பத்திரமா இருக்கட்டும். ஆமாக்கா, அங்கிளோட உடம்பு இங்கேயே இருக்கட்டும். நாங்க சரி வாங்க.
அமைச்சர்கிட்ட இருந்து சூர்யா உடலை காப்பாத்தி பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டேன். இனிமே அமைச்சரால சூர்யா உடலுக்கு எந்த ஆபத்தும் வராது. கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற சூர்யா கண்டிப்பா உங்களை பார்க்க இங்க வருவாரு. அவரு வந்ததும் அவரை கூட்டிட்டு போய் அவரோட உடலுக்கு உயிர் கொடுத்து பழைய சூர்யாவை மாத்திடுவேன். வீட்டுக்கு போனாலும் நாகஜோதி அங்க இருக்கா. மாரியோட சமாதிக்கு போனாலும் நாகஜோதி மோப்பம் பிடிச்சு அங்க வந்துடுறா. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் துர்காவை அங்க பார்க்க முடியல. என்ன பண்றது? நான் எப்படி துர்காவை சந்திச்சு நான் தான் சூர்யான்னு அவகிட்ட சொல்றது? இப்போதைக்கு நம்ம ஆபீஸ் மட்டும்தான் நமக்கு சேஃபான இடம். இங்க நாகஜோதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்த விட்டு போக கூடாது. இவ்ளோ நேரம் ஆகியும் ஏன் சூர்யா இன்னும் வரல? கிளி திரும்பவும் வருமா வராதான்னு தெரிய மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? சொல்லுமா. துர்கா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா, வந்துடுறேன்.